லாங் வாக் இங்கே தான் நான் வந்திருக்கிறேன். இந்த கார் போகிற வரைக்கும் நான் நடக்கணும், என்னால் முடியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தா சில பேரை வேணா நீ பெரிய விலாசமான ஆள் தானே, வெளிநாடுகள்லேருந்து நான் ஊருக்கு போனால் நீ பயங்கர விலாசமான ஆள் தான். விலாசம் வேண்டா, எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் தானே. மெட்டவன்ட்ட பூராயத்தை கேட்டு கடைசியா வீடியோ நல்லா ஓடணும்னு சொல்லி மெட்டவன்ட்ட பூராயங்களை கேட்டு வீடியோ போட்டு இப்போ கடைசி ஜெயிலில் போயிருக்க வேண்டிக்கிறாங்க. என்ன செய்யற, நல்ல விஷயத்த போட்டா ஓடுது இல்லையே. கிங்ஸ் மூட்டாம் சார்ல்ஸ் அவர்தான் இந்த இடத்துக்கு ஓனர். இந்த காசலுக்கு நிறைய பேருடைய வந்து நல்ல வெதர்றானே, குட்டிச்செல்லாம் ஓடி வரீங்க போனாக்கள் நடந்து வரத்தான் இந்த பக்கத்துல இருந்து மக்கள் நடந்து வந்துருக்கு. நிறைய பேர் இன்னும் நிறைய தூரம் போக்குறதுக்கு பார்ப்போம். கிணத்தடி இருக்குல்ல, கிணத்தடியில் ஒரு பக்கு மாதிரி ஒன்று காட்டிவோம், தொட்டியன்னு சொல்லுவோம், அதான் பக்கு. ஆனா நாங்கள் டேய் உனக்கு வக்கு இருந்தா, இந்த வக்குன்றது என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சாங்க கொமெண்ட்ஸ்ல ஓடுங்க. கோப்பாக வெளிப்பட்டிருக்கேன், மாணிப்பாக வெளிப்பட்டிருக்கேன், சீலம்பாய் அப்படி ஒன்று இருக்கு. இது என்ன சொன்னா, அப்படி ஹேஸ்டல் இருந்து அப்படியே கீழே பள்ளமா வந்து இது ஒரு மேடு. இந்த மேட்டுல வந்த பிறகு இங்க இருந்து இன்னும் தூரம் இருக்கு. இப்ப வந்து நான் லாங் வாக் இங்கெல்லாம் நடந்து போகணும். நிறைய பேர் வந்து வர்றீனும். என்னன்னு சொன்னா க்ளோஸா வீடியோ எடுக்கிறாம இருக்கு. சரியில்லை தானே, போட்டு வீடியோ எடுக்க கேமை கேட்டுறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், என்ன இடமோட ஆண்டு. இந்த பக்கத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும் எங்க வந்து நிக்கிறோன்னு. இதுதான் வின்சர் காஸ்டல். இந்த வின்சர் காஸ்டலை உங்களுக்கு காட்டி போர் அடிக்க விரும்ப இல்லை. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே பார்த்துருவீங்க நிறைய வீடியோ, உள்ள போனாலும் வீடியோ எடுக்கலாது. ஆனா நான் வந்த இடம் வேற இடம். அந்த வின்சர் காஸ்டலுக்கு அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிற இந்த வின்சர் காஸ்டல் லாங் வாக் இங்கே தான் நான் வந்திருக்கிறேன். நான் இங்க இருந்து இந்த தூரவா தெரியுது பாருங்க, அந்த கார் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கார் போற வரைக்கும் நான் நடக்கணும், என்னால் முடியும்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்னைக்கு சூப்பரான நாள், நல்ல வெயிலும். இன்னைக்கு நான் வந்து நிற்கிற இடம் வந்து சொன்ன மாதிரி இந்த நியூ காஸ்டல் இல்லை, வின்சர் காஸ்டல் இருக்கிற லாங் வாக். இந்த வாக்கில் தான் நடக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு நடப்பனும் தெரியாது, பார்ப்போம். வாங்க நடந்து கொண்டே கதைப்போம் என்ன விடயம் என்றதை. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு என்ன விடயம் கதைக்க போறேன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல சில சொற்களை சில வசனங்களை பாவிப்போம். யாழ்ப்பாண வட்டார சொல்லுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே மீனிங் தெரியாம இருக்கும். சில வசனங்கள் சில சொற்கள் வந்து வியர்டா கூட இருக்கலாம். அதை என்னன்றதை எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ சொல்ல போறேன். அதுக்கு மீனிங் தெரிஞ்சா நீங்க கொமெண்ட்ஸ்ல ஓடுங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் கூட நீங்க கொமெண்ட்ஸ்ல ஓடுங்க. அதுதான் இந்த காணொலியில இந்த வின்சர் காஸ்டல் லாங் வாக்ல உங்களோட கேட்க போறேன். அங்க இருக்கு லாங் வாக், அங்க வரையும் நடந்து போகணும். சரி வாங்க. அதுக்கு முதல்ல இந்த வின்சர் காஸ்டலை பற்றி இருக்கா சொல்லிட்டு, எங்க இருக்கு இந்த பக்கம் இருக்கு. ஓகே, இந்த வின்சர் காஸ்டல் கிட்டத்தட்ட 11வது நூற்றாண்டுல கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேல. இந்த வின்சர் காஸ்டல் வந்து உண்மையிலே இங்க இருக்கிற இப்ப ராஜாவா இருக்கிற கிங்ஸ் 3வது சார்ல்ஸ் அவருடைய வதிவிடம். இதுதான் இந்த வின்சர் காஸ்டல்லாம் ஒரு வதிவிடம். பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அது ஒரு ராஜதந்திர இடம் மாதிரி. இங்கதான் இங்க ராஜாவா இருந்தானே ராணியா இருந்தானே எல்லாருமே வந்து இருக்கிற இடம், ரெசிடென்ட் பிளேஸ். நல்ல விஷயத்துக்கு எங்க ஹானில் கோதாரி எழுதி வச்சதுங்க. இந்த கோதாரி அது என்னது, கோதாரி வியடான சொல்லாதான் இருக்கு. கோதாரி என்று சொல்லி நாங்க எப்பவுமே சொல்லுவோம், என்ன கோதாரி வேலை பார்க்குறேன், ஐயோ கோதாரி. அது உண்மையில மீனிங் தெரியா, நான் பெரும்பாலும் அப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 4 தரமாவது வாய்ப்போம். கோதாரி என்ன சொல்ல தெரியாது, கோதாரி. ஓகே, அப்படி ஒரு சொல்லொன்று இருக்கு. அதை தவிர பூராயம், அட்டையும் பூராயம் கேட்குறேன்னா எங்களுக்கு சந்தோஷம். விடுப்பு பார்க்குறது, இந்த ஆட்டையும் பூராயங்களை கேட்குறேன்னு சொல்லித்தான் அந்த என்னென்ன பூராயம் கேட்குறேன்னா எங்களுடைய ஆக்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். பூராயம் கேட்காம சில பேருக்கு நித்திரையும் வராது, விடுப்பு பார்க்காம சில பேருக்கு நித்திரையும் வராது. ஏன் வீடியோக்கள்லையும் பூராயங்களை பிடுங்கி கேட்குறதும் விடுப்பு மாதிரி வீடியோக்களை போட்டால் நல்லா ஓடும். அப்படித்தான் சில பேர் மெட்டவன்ட்ட பூராயத்தை கேட்டு கடைசியா வீடியோ நல்லா ஓடணும்னு சொல்லி மெட்டவன்ட்ட பூராயங்களை கேட்டு வீடியோ போட்டு இப்போ கடைசி ஜெயிலில் போயிருக்க வேண்டிக்கிறாங்க. என்ன செய்யற, நல்ல விஷயத்த போட்டா ஓடுது இல்லையே. நல்ல விஷயங்களை போட்டா வீடியோ ஓடாது.
அவ இப்படி பூராயங்களை விடுப்புகளை போட்டா தான் ஓடும். அப்படி நாங்க யாழ்ப்பாணத்துல பாய்ப்போம் விடுப்பு பூராயம் ஃபிளைட் வர போகும். அது என்ன தெரியுது என்னன்னு சொல்லி, ஆனா சரியான மீனிங் சரியான தமிழ் சொல்லாண்டு தெரியல. அப்படி ஒரு சொல்லு இருக்கு. இன்னும் ஒன்றும் நடந்து போவோம், நிறைய காலம் இருக்குது, நடந்து போவோம், போய்கொண்டே கதைப்போம். இன்னைக்கு இருக்கிறது வின்சர் காஸ்டல், நீங்கள் நான் போய்கொண்டிருக்கிறது பக்கம் லாங் வாக்லாம் போய்க்கணும். சரி, அடுத்த ஒரு விஷயம், ஏண்டா என்ன போட்டு சிப்பிள் ஆட்டுறேன், உனக்கு வக்கு இருந்தா செஞ்சு முடிவா அப்ப மட்டும். வக்கு இருந்தாண்டு நான் எனக்கு தெரிஞ்சு வக்குன்னு சொன்னா இந்த இது கிணத்தடி இருக்குல்ல, கிணத்தடியில ஒரு வக்கு மாதிரி காட்டிவோம், தொட்டின்னு சொல்லுவோம், அதான் வக்கு. ஆனா நாங்க டேய் உனக்கு வக்கு இருந்தா ஏழுமண்டா செய்து முடிவாப்போம் சொல்லுவோம். இந்த வக்குன்றது என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சா கொமெண்ட்ஸ்ல ஓடுங்க. அதே போல சிப்பிளாட்டாத சொன்ன மாதிரி என்ன போட்டு சிப்பிளாட்டுறேடா, இந்த கரைச்சப்படுத்துற மாதிரி தான், அப்படி ஒரு வசனம் உண்டு, சொல்லுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மரம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் மெட்ட பக்கம் மாற்று. இந்த லாங் வாக் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை பார்ப்போம். எவ்வளவு தூரம் கொண்டு பாருங்க. அதுல கார் வருது, அந்த காரை தாண்டி அங்கால போகணும். அம்மா சுண்டல் பார்த்தீங்கன்னா எங்களை நிறைய பேர் ஏதாவது பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு சொல்லுவோம், அம்மா சுண்டல். அம்மா சுண்டல் என்ன அம்மா சுண்டலை வைக்கிறாவ? என்ன சுண்டல்? கவி போட்ட சுண்டலா அல்லது என்ன சொல்றது, கொண்டக்கடலை சுண்டலா? அம்மா சுண்டலை யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா வண்ணா இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தா சில பேரை வேணா, நீ பெரிய விலாசமான ஆள் தானே, வெளிநாடுகள்ல இருந்து நான் ஊருக்கு போனா நீ பயங்கர விலாசமான ஆள் தான். விலாசம் வேண்டா, எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் தானே. அட்ரஸ் விலாசம். பெரிய விலாசம் வேண்டா, அதையே அந்த இடத்துல விலாசம் என்று சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்று இருக்கு. பெரிய விலாசமான ஆள் தானே, அட்ரஸ் இருக்கிறாளோ, எல்லாருக்கும் தான் அட்ரஸ் இருக்கும். அப்படி ஒன்று இருக்கு விலாசம். அதை தவிர என்ன, அவன் ஒரு சோத்தி சாமான்டா. சோத்தி சாமான். சோத்தி என்றது தெரிஞ்சு அந்த மரங்கள், சில மரங்கள் சோத்தியா போயிருக்கும், முருக்க மரம் எல்லாமே சோத்தியா இருக்கு. அப்ப அதுதான் மீன் பண்றான் உலகு சோத்தி சாமான். பிறகு நீங்க என்னன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன்ற இல்லையா, இதன்றையில என்னப்பா இதன்றையிலன்னு சொல்ல ஒரு வேர்டு இருக்கு, இதன்றையில என்ன, இதன்றையில சொல்லி சொல்லுவோம். அப்புறம் நான் அதை தாரன், அப்புறம் நீ இதை கொண்டு போயிட்டாங்க இதன்ற இல்லையா, பயங்கர சொல்ல இருக்கும் அது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சொல் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்கால இப்ப நான் லாங் வாக் இங்கெல்லாம் நடந்து போகணும். நிறைய பேர் வர்றீனும் என்னன்னு சொன்னா க்ளோஸா வீடியோ எடுக்கிறாம இருக்கு, சரியில்லை தானே வீடியோ எடுக்க கேமை கேட்டுறாங்க. மற்ற எனக்கு அது சரியும் வராது, மற்றவன்ட்ட ப்ரைவேசி டிஸ்டர்ப் பண்ணவும் வராது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முன் கேமராலாம் எடுக்கிறேன். ரெண்டு பக்கமுமே நல்ல மரங்கள் எல்லாம் வச்சிருக்கு, ரெண்டு பக்கம் நல்ல மரங்கள் வச்சிருக்கு. இது இந்த பக்கம், மற்ற பக்கம் மாற்றி காட்டி போகும். இதுதான் இந்த லாங் வாக். இந்த பக்கம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்படியே வச்சிருக்கு, ரோட் இருக்குது, நல்ல வீடுகள், ரெண்டு பக்கம் மரம் வச்சிருக்கு. அரைவாசி தூரம் இல்லை, கொஞ்சம் தான் நடந்து வந்துருக்குறேன். இங்கே ஹாஸ்டல் இருக்கு, இன்ஸ்டா ஹாஸ்டல். நிறைய பேருடைய வந்துருக்கு, நல்ல வெதர் தானே. இங்கே குட்டிஸ் எல்லாம் ஓடி வரீங்க. ஓகே, நான் இலையும் கொண்டு வரீங்க போக்குக்கு, அப்படி நல்ல இடம் உண்டு. யூகேல இருக்கிற ஆக்கள் பாருங்க, சூப்பராக இருக்கும் போக் பண்ண குழந்தைகளோட வரைக்கும். அப்படி இங்கால பக்கம் நல்ல மரங்கள், சூப்பராக மரம் இருக்கு. இங்கால தோட்டம் மாதிரி இருக்குது. இங்காலையும் நிறைய பேர் அந்த பக்கத்துல இருந்து நடந்து வரீங்க, போனாக்கள் நடந்து வரத்தானே வேணும். இந்த பக்கத்துல இருந்து மக்கள் நடந்து வந்துட்டு நிறைய பேர், இன்னும் நிறைய தூரம் போக்குறதுக்கு பார்ப்போம். அப்படியே காய்ச்சி கொண்டு போறேன். நல்ல வெதர் தான், வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் லைட்டான குளிரான் இருக்கு. சரி, இப்போ அடுத்தது சில நேரத்தில் பாருங்க,
சீலம்பக்கா சொன்னிக்கிறேன். சில பேர் ஏதாவது காய்ச்சிட்டு கோபத்துல சில பேர் காய்ச்சி போட்டு விஷக்கா இந்த சீலம்பக்கா காய்ச்சானா எனக்கு சத்தியம் கோபம் வந்துடும். சீலம்பக்கா சீலம்ப கோப்பாக வெளிப்பட்டிருக்கேன், மாணிப்பாக வெளிப்பட்டிருக்கேன், சீலம்பாய் அப்படி ஒன்று இருக்கு. சீலம்பாய்னா என்ன மீனிங்ன்றது இருக்கா கொமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. இப்ப லேட்டஸ்டா படிகள் எல்லாம் சொல்றது யாழ்ப்பாணத்துல சட்டப்படி இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டோம் பிறகு யூடியூப்ல சங்கரோட யூடியூப்ல சாப்பிட்டுட்டு போய் கொத்தரட்டி சாப்பிட்டு போட்டு சொல்லுவாங்க சட்டப்படி இருக்கு. இது இதை முந்தி அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு என்று சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கா, அதான் இந்த மாதிரி இருக்கு, அது ஏதோ ஒன்றோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதான் அதை இப்ப சட்டப்படின்னு சொல்றாங்க. திறமா இருக்கு அப்படி வெறும் மீனிங் நினைக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா குறுக்கால போவான். குறுக்கால போவான்னு நாங்க வாகனங்கள் ஓடிக்கொண்டு போய் யாராவது குறுக்கால போனா குறுக்கால போவான்னு சொல்றது. ஆனா வீட்டுல சண்டை ஏதாவது பிடிச்சிட்டு அம்மா சொன்ன குறுக்கால போவான் இங்க வேண்டாம் சொல்றது. குறுக்கால போவான்டா என்னத்துக்காண்டி சொல்றேன்னு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த யாராவது பிள்ளையா வித்தியாசம் கோவப்படுற மாதிரி செஞ்சுட்டு போனா தேர வாப்பார் தேர வாப்பார் செஞ்ச வேலையை பேர் தேர வாப்பாருன்னா யாழ்ப்பாணத்துல இந்த முனிசிபல்காரர் வந்து தேர வாப்பாங்க. இப்ப இங்க இந்த இது தேர ரோட் தானே, தேர வாத்துருக்கு. இப்ப அதுக்காண்டி தான் சொல்றோம் தேர வாப்பாருன்றதுன்னா தேர வாத்தா வேற போய் வேற இல்லாது அந்த கோபத்துல அவங்கள தேர வாக்குறேன்னு சொல்றது. அப்படி அப்படி சொல்றது அது என்ன மீனிங்ன்றதே ஒரு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் நடந்து வந்துட்டு இந்த இருக்கு காஸ்டல், இந்த கேஸ்டல்ல இருந்து நான் இங்க நடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இது என்ன சொன்னா அப்படியே கேஸ்டல்ல இருந்து அப்படியே கீழே பள்ளமா வந்து இது ஒரு மேடு. இந்த மேட்டுல வந்த பிறகு இங்க இருந்து இன்னும் தூரம் இருக்கு, இன்னும் தூரம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் சொன்னா இப்படி நான் போனோம்னா இந்த பக்கத்துக்கு இன்னும் தூரம் இருக்கு. இந்த கார்கள் போற இடம் இருக்குல்ல, இந்த கார்கள் போற இடம், இந்த கார்கள் போற இடம் தான் இந்த மேட்டு இடம். இதுக்கு அங்கால இருக்கு இன்னும் பள்ளம் காட்டுற முடியும். இன்னும் தூரம் இருக்கு. இடையில ஒரு ரோட். இந்த கேஸ்டல் வந்து லண்டன்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அப்படிதான் வரும். பக்கத்திலே தான் இருக்கு, லண்டன் சென்ட்ரல் லண்டன்ல இருந்து பக்கத்திலே தான் இருக்கு. இன்னுமே இடம் இருக்கு போறதுக்கு. எவ்வளவு தூரம் நடக்க போறேன் இல்ல, திருப்பி போறேன். அதுல நடந்து போனா இப்போதைக்கு வரையிலாது. இப்ப திருப்பி இந்த பக்கம் நடந்து போறேன். இங்க இருக்கு காஸ்டல். இங்க இருந்து நான் நடந்து வந்த இடம் இங்க இருக்கு. நான் நிக்கிற இடம் வந்து மேட்டு பிளேஸ். மேட்டு பிளேஸ்ல நிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு தூரம் உண்டு. அங்க இருந்து இவ்வளவு நிறைய பேர் நடந்து வந்துருக்கீங்க. இப்படியே நான் நிக்கிற இடத்தை தாண்டி அங்கால இன்னும் போனோம்னு சொன்னா இன்னுமே இதை விட தூரம் இன்னும் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயில. இதை தாண்டி இந்த பக்கத்துக்கு இந்த கார் போற ஜங்ஷன் போட்டு வந்தனால அதை தாண்டி இன்னும் அங்கால ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட கிடக்குடா. நான் இப்ப திரும்பி போய் கொண்டிருக்கிறேன். என்ன நான் நடக்கல அவ்வளவு தூரம். மற்றது இதை விட இன்னும் ஒரு விஷயம் துளைவானன்னு சொல்றது. போடா துளைவானன்னு சொல்லி துளைவானன் அழிஞ்சு போட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு சொல் பாவிக்கிறது. எல்லாமே அந்த பேசைக்குல துளைவான், குறுக்கால போவான், அறந்தவன் அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இருக்குது. பயங்கர விவேடான சொற்கள். எனக்கு தெரிஞ்ச அதை விட நாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம், மயிர் என்று சொல்லுவோம். இது நாங்க பொதுவாகவே யாழ்ப்பாணத்துல இலங்கையில சரி தமிழ் மயிர் என்று சொல்லுவோம். அது கெட்ட வார்த்தையா எடுக்கிறதில்ல. இப்ப நான் மயிர் வெட்டிட்டு வரட்டா சலூனுக்கு போய் முடி வெட்டுற மாதிரி அதை சொல்லுவோம். ஆனா அப்ப சினிமா படங்கள்ல எல்லாம் முந்தி கொஞ்ச நாளா நீ பெரிய இதை ஒன்று புடுங்கி காட்ட வேணும் அந்த மயிரன்றதை சொல்றே இல்லை. ஆனா இப்ப படங்கள்ல நீ பெரிய மயிரா என்றெல்லாம் சொல்லுவேணும். அந்த மயிரன்றது பெரிய ஒரு கெட்ட வார்த்தையா நாங்கள் எடுக்கிறோம் இல்லை, அப்படி பாக்குறதும் இல்லை. சாதாரணமா புழக்கத்துல மயிர் சொல்லி பார்ப்போம். நான் மயிர் வெட்டப்பட்டு வரேன், மயிர் வெட்டிட்டு வந்தேன் என்று தான் சொல்லுவோம். அது எங்கிட்ட யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு விஷயம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் வந்தது.
இதை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறாங்களுக்கு. குறிப்பாக இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வட்டாரத்து சொற்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொன்ன விடயங்களுக்கு இந்த அம்மா சுண்டல்லாம் ஒரு பயங்கர ஹைப்பான சொல். அம்மா சுண்டல் சித்திப்பாவே இருக்கு இப்போ வச்சாலும் அதெல்லாம் என்ன மீனிங்ன்றே தெரியல. மீனிங் தெரிஞ்சா கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொன்னா எல்லா காணொலியும் இப்போ சமர் தொடங்கிட்டாங்க. இனி வந்து வெளியில வந்து சில காணொலிகளை போடணும் தான் விரும்புகிறேன். ஒரு நடுக வீட்டுக்கு இருந்து கடையில இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறதுல விட இப்படி வந்து வெளியில 4 விஷயத்தை எடுத்து போட்டா பார்க்குறாங்களுக்கும் நல்லா இருக்கும். அதான் ஓகே, இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.